திமுக அரசு தான் வந்து இங்கே நடக்கிற எல்லா சாதிய பிரச்சனைகளுக்குமே காரணம். சாதிய பிரச்சனைன்னு வந்தாலே திமுக வந்து அமைதி ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக தான் வந்து மற்ற கட்சிகளை விடவும் நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகளுக்கு எதிராக பேசுகிறோம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது இவ்வளவு கொலைகள் நடக்குது அப்படின்னா அப்போ யார் காரணம்? இந்த அரசுடைய மெத்தன போக்கு தான் காரணம் அப்படின்றாங்க. கரெக்டு தான். அதாவது என்னன்னா, பதிவு பண்ணுறேன், ஒரு பெண் என்பவள் இருக்கிற எல்லா இந்த வர்ணாசிரம ஜாதிய கோட்பாடு இந்த கட்டமைப்பில் பெண் என்பவள் எல்லா ஜாதியை விட கீழானவள் தான் மனுசாஸ்திரம் சொல்லுது. எந்த ஜாதியிலையுமே பெண்களுக்கு முதல்ல ஜாதி கிடையாது, பெண்களுக்கு எந்த ஜாதியுமே கிடையாது, ஆண்களுக்கு தான் ஜாதி. அந்த புரிதல்லாம் இவங்களுக்கு இல்லை. எப்போ பாரு எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க, நமக்கு வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கு காதலிக்காதீங்க, அந்த மாதிரி பாடத்தை வந்து நீங்க எங்களுக்கே எடுத்துட்டு இருக்கீங்க. இடைநிலை சாதியினருக்கும் அப்புறம் ஆதிக்க சாதி பெண்களுக்கும் நீங்க பாடம் எடுங்க, எப்போ பாரு எங்க வீட்டு பசங்களுக்கு நீங்க பாடம் எடுக்கிறத நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சாரார் அவங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்துறாங்க. யார் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களை போய் ஜாதி பார்க்காதீங்க அப்படின்னு எங்க யாரு எப்ப சொன்னாங்க? ஏன் ஒரு பார்ப்பனருக்கோ இல்லை இடைநிலை சாதியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கோ போய் சாதி பார்க்காதன்னு பாடமே எடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வந்து பெரியாருடைய ஒரு ஃபேமஸான ஒரு வரி இருக்கு. டி ரௌத்ரா சேனல் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரௌத்ரா. இன்னைக்கு நம்மளோட கலகக்காரன் கலை அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஏன் கலகக்காரன் அப்படின்னு சொன்னா, கலகக்காரன் அப்படின்ற யூடியூப் சேனல் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் இந்த வார்த்தையை கேட்டாவே டென்ஷன் ஆகக்கூடிய களத்துக்கு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த களத்தில் பல வருடங்களாக பயணிக்கக்கூடிய அரசியல் சார்ந்தும் சரி, இங்கே இருக்கக்கூடிய நிறைய சமூக பிரச்சனை சார்ந்தும் பயணிக்கக்கூடிய தோழர் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட நம்ம இந்த விவாதத்தை தொடங்கலாம். வணக்கம் தோழர். முதல்ல வந்து இப்போது சமீபத்தில் கவின் அவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. எல்லாருக்குமான கேள்வி என்னன்னா, திமுக அரசு தான் வந்து இங்கே நடக்கிற எல்லா சாதிய பிரச்சனைகளுக்குமே காரணம். திமுக அரசு வந்து சரியாக இந்த சாதிய பிரச்சனைன்னு வந்தாலே திமுக வந்து அமைதி ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த ஜாதிய படுகொலைகள் அல்லது ஆணவ படுகொலைகள் அல்லது ஜாதிய ரீதியாக ஏற்படக்கூடிய இந்த சிக்கல்கள், சமூகத்தில் ஏற்படைய சிக்கல்கள், இது எல்லாமே வந்து ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. எப்பயுமே அது அதிமுகவோ திமுகவோ அல்லது வேற காங்கிரஸோ வேற ஏதோ ஒரு கட்சியாக இருந்தால் கூட அது கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம் அல்ல. அது கொண்டு போய் ஒரு கட்சியினுடைய ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வந்து சுருக்கிறதுங்கிறது அவங்களுடைய அறியாமைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இது சமூகம் சம்மந்தப்பட்டது. சமூகத்துல ஒரு அங்கம் தான் அந்த கட்சி. அந்த கட்சியோ இன்னொரு கட்சியோ எந்த கட்சியோ இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிக்கல்களுக்கு இந்த கட்சிகளுக்கு பொறுப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. அந்த கட்சிகள் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணுமா, அந்த கட்சிகள் அது மீது வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமா, குறிப்பாக ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க அதை வந்து எப்படி கையாளுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் வேற. ஆனால் இது திமுக சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்றதுங்கிறது அவங்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி பார்த்தா திமுக இல்லாத மற்ற மாநிலங்களில் ஜாதிய படுகொலைகளோ ஜாதிய சிக்கல்களோ இந்த ஜாதிய பிரச்சனைகளோ இல்லையா? இந்த கேள்விகளை கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக தான் வந்து மற்ற கட்சிகளை விடவும் நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகளுக்கு எதிராக பேசுகிறோம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது இவ்வளவு கொலைகள் நடக்குது அப்படின்னா அப்போ யார் காரணம்? இந்த அரசுடைய மெத்தன போக்கு தான் காரணம் அப்படின்றாங்க. கரெக்டு தான். அதாவது என்னன்னா, ஜாதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இந்த மாதிரி பேசுகிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து இந்த ஜாதிங்கிறது வேணுமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி, ஜாதிங்கிறது ஒழிக்கப்படணுமா அல்லது இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி அப்படின்னு கேட்டாவே நிறைய பேர் இதுல இருந்து ஃபில்டர் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நோக்கம் அது இல்லை. திமுகவை அக்யூஸ் பண்ணுறது தான் அவங்களுக்கு நோக்கமே ஒழிய, அல்லது ஜாதி பிரச்சனையை ஒழிச்சிடணும், ஜாதியை ஒழிச்சிடணும், அல்லது சமூகத்தை படைச்சிடணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுடைய நோக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ ஜாதி ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்மையான ஒரு சில காரணங்கள் இருக்கு, உண்மையான சில வேலைகள் இருக்கு. அந்த வேலைகள் இவங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரில. ஒருவேளை தெரிஞ்சாலும் அதை வந்து கள்ளமௌனம் காக்குறாங்களான்னு தெரில. இப்போ ஜாதி ஒழிக்கணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஜாதி ஒழிச்சிடணும்பா, அந்த ஜாதி தானே இவ்வளோ சிக்கலா இருக்கு அப்படின்னா அது திமுக செய்யக்கூடிய வேலையாது? திமுக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலையாது?
முன்னெடுப்புகளை அவங்க எடுக்கலாம். ஆனா திமுகவால மட்டுமே எல்லாம் சாதி இல்ல எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியாலும் முடியாது. இல்ல அது வந்து அதிமுகவோ அல்லது இன்னொரு கட்சி எந்த கட்சியுமே தனிப்பட்ட முறையில இந்த சமூகத்துல அதை மாற்றி அமைச்சிட முடியுமானு கிடையாது. இப்போ நான் வேணா இப்படி சொல்றேன்னே, இதுக்கு யாராவது வந்து கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு நைட்ல ஒரு மணி நேரத்துல ஒரு 10 நிமிஷத்துல 1 நிமிஷத்துல இந்தியாவில் உள்ள எல்லா நோட்டுகளும் செல்லாது, இவன் புது நோட்டுகள் தான் வந்து வரும் அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒருத்தர் 12 வருஷமா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. ஆமா, அவர்கிட்ட யாராவது இந்த பேசின இந்த விமர்சன திமுக தான் காரணம்னு சொல்ற யாராச்சும் அவர் நினைச்சா இந்தியாவில் இனிமேல் ஜாதி தடை செய்யப்படுகிறது அப்படின்னு அறிவிக்க முடியும்ல? முடியும்ல? முடியும். சட்டம் இயற்ற அதிகாரம் அவங்க கிட்ட தான் இருக்கு. இப்போ நாம இங்கே நமக்கு ஏதோ ஒரு தேவைக்கு ஒரு மசோதா தாக்கல் பண்ணி ஒரு சட்டத்தை ஏற்றணும்னா நம்ம கவர்னர்கிட்ட போய் கேட்கணும், கவர்னருக்கு போய் புஷ் பண்ணணும். அவர் வந்து மதிக்கலன்னா அந்த சட்டத்தை ஏற்றுக்கலன்னா அங்கேருந்து நம்ம வந்து ஜனாதிபதி கிட்ட போகணும், அங்கேருந்து நம்ம வந்து பாராளுமன்றத்தில் போய் நம்ம எம்பிக்கள் குரல் கொடுக்கணும், அதையும் தாண்டி நம்ம நீதிமன்றத்துக்கு போகணும், நீதிமன்றத்தில் போய் வாதாடி வருஷக்கணக்கில் பேசி அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அது ஒரு தீர்வு வந்து கிடைக்குது இல்லையா? சட்டமன்றத்துக்கு இவ்வளோதான் வேல்யூ இருக்குது. ஆனால் பாராளுமன்றத்தில் உங்களால் 370 வந்து ஈஸியாக வந்து நீக்கிற முடியும். உங்களால் பாராளுமன்றத்தில் ஒரு அறிவிப்பில் வந்து ஒரு இதே தலைகீழாக புரட்டி போட்டுற முடியும். சட்டத்தை கொண்டு வந்தால் அடுத்த நாளே ஜனாதிபதி வந்து கையெழுத்து கொடுப்பாரு. 10% உயர்ந்த ஜாதியை சேர்ந்த இடஒதுக்கீடுனா உடனே 2 நாளில் உங்களுக்கு வந்து ஜனாதிபதி கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. இவ்வளோ சர்வ வல்லமை பொருந்திய ஒரு அதிகாரம் படைத்த இந்துக்கள் எல்லாம் வந்து ஒரே மாதிரி காமன் சிவில் கோடு, அதாவது இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் காமன் சிவில் கோடு வேணும்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். எவ்வளோ பரந்த மனப்பான்மை படைத்த ஒருத்தர் இருக்காரு. அவர் நினைச்சாருன்னா ஒரே நாளில் தீண்டாமை பாவச்செயல், தீண்டாமை பெருங்குற்றம், தீண்டாமை மன்னிக்க முடியாத குற்றம் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கிற நம்ம பாடப்புத்தகங்கள் இருக்கிற மாதிரி நாளைக்கே அவர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாருன்னா ஜாதி பெருங்குற்றம், ஜாதி பாவச்செயல், ஜாதி பெருங்குற்றம், ஜாதி பார்ப்பவர்கள் பெரும் தண்டனைன்னு வந்து சட்டத்தை கொண்டு வந்துட்டாருன்னா நம்ம திமுக என்ன எதிர்க்க போகுது? இல்லை நம்மளாம் எதிர்க்க போகிறோம்? நான்லாம் மோடிக்கு ஓட்டே போட்டுருவேன் இதை கொண்டு வந்துட்டாருன்னா. சரி, ஆணவ கொலைக்கு தனி சட்டம் போடுறது தான் தீர்வு அப்படின்னு ஒரு சாரார் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கூட பயணிக்கக்கூடிய தோழர்கள் தான் இதை வாதமாக வைக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஆணவ படுகொலைகளை ஆணவ படுகொலை மட்டுமல்ல, சமூகத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தவறுகளுக்கும் அல்லது குற்றங்களுக்கும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய சிக்கல்களுக்கும் அதுக்கு ஒரு சட்டம் வேணுமா அப்படின்னா வேணும், கட்டாயமாக வேணும். ஆனால் சட்டம் மட்டுமே அதுக்கு தீர்வா அப்படின்னா நாம் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது இல்லை அப்படிங்கிறத நமக்கு ரிசல்ட்டாக இருக்குது. ஏன்னா பிசிஆர் ஆக்ட் இருக்குல்ல, தீண்டாமைக்கு எதிராக சட்டங்கள் இருக்கு, கொலைகளுக்கு எதிராக சட்டங்கள் இருக்கு. கொலை தண்டனை அப்படின்னா கொலை பண்ணால் அதுக்கு தண்டனை அப்படின்னு இருக்கு. ஒரு பெண்கள் மீது நடக்கக்கூடிய குற்றங்களுக்கான தண்டனைகள் இங்கே இருக்கு இல்லையா? அப்போ இந்த தண்டனையெல்லாம் சட்டங்கள்லாம் இருக்கு. ஆனால் அந்த குற்றங்கள்லாம் குறைஞ்சிருச்சா? குற்றங்கள்லாம் இல்லாமல் நடக்காமல் போய் இல்லை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாதம் என்னவா இருக்குன்னா, சட்டத்தை கொண்டு வாங்க அது குறையும். இல்லை, அதுதான் இப்போ நான் என்னன்னா சட்டம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லலை. சட்டம் வேணுமான்னு கேட்டால் வேணும். ஆனால் அந்த சட்டம் இல்லாதனால தான் இது நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றது ஒன்று இருக்குல்ல, அது இல்லைன்னு சொல்கிறேன் நான். இப்போ நம்மகிட்ட வந்து சட்டம் வேணுமா வேணாமானா நாமளும் தான் சட்டம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக நாம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வரணுங்கிறத சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சட்டம் தான் எல்லாத்துக்குமான தீர்வுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கி போறது இருக்குல்ல, அது இல்ல தீர்வுன்னு நான் சொல்றேன். இங்க மனமாற்றம் தான் வேணும். சமூகத்துல ஒரு தனி மனிதனுக்கு ஒரு மனமாற்றம் வந்துருச்சுன்னா, இப்ப நீங்க ஒரு சமூகத்துல இருந்து ஒரு ஜாதியில இருந்து ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கீங்க, நான் ஒரு சமூகத்துல இருந்து ஒரு ஜாதியில இருந்து ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது உங்க அப்பா அம்மாக்கு இல்லைல்ல, எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மனமாற்றம் என் சொந்த மதத்துக்கு இல்லைல்ல. ஏன்? அப்போ அங்கிருந்து அந்த கூட்டத்துல இருந்து தான் நான் வந்திருக்கேன், நீங்க ஒரு கூட்டத்துல இருந்தா நீங்க வந்திருக்கீங்க. நீங்க ஏன் இந்த வித முற்போக்கு அல்லது சமத்துவத்தை நோக்கியான சிந்தனையில வந்திருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற மனமாற்றம், எனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற மனமாற்றம், இந்த மனமாற்றத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு விதை விழுந்திருக்கும் இல்லையா? எனக்கும் ஏதோ ஒரு இடத்துல அந்த விதை விழுந்திருக்கும். இப்படி நாளைக்கு நீங்க உங்களை வந்து கோடி ரூபாய் கொடுக்குறேன், உங்களுக்கு பல பதவிகள் தரேன்னு சொன்னா கூட நீங்க ஒரு ஜாதிவாதியா மாற மாட்டீங்க, நீங்க ஒரு ஆதிக்கவாதியா மாற மாட்டீங்க இல்லையா? அப்போ ஒரு வலுவான ஒரு மனமாற்றம் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்குல்ல, இதை பிற சமூகத்தில் உள்ள பிறருக்கும் ஏற்படுத்தணுங்கிறது தான் நிரந்தர தீர்வு. அப்போ இதை தான் பெரியார் செய்தார், அம்பேத்கர் செய்தார். இப்போ இதுல இப்போ பெரியார் அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காரு. ஆனாலும் நான் அந்த கேள்வியை பார்க்குறவங்களுடைய பார்வையாளர்கள் சார்பாக நான் அந்த கேள்வியை கேட்குறேன்.
என்னன்னா இன்னும் எத்தனை காலத்துக்கு இவங்க எல்லாரும் மாறணும், மாறுற வரைக்கும் என் வீட்டில் இருக்க புள்ள செத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில்? அதாவது என்னன்னா, இவங்க எல்லாரும் மாறுறதுங்கிறது ஒரு தனி ப்ராசஸ். இவங்களை மாத்துறது, இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து மேற்கொள்றது அப்படிங்கிறது ஒரு தனி ப்ராசஸ். இந்த சமூகத்தில் இந்த மாதிரி நடக்கிறது தடுக்கிறதுங்கிறது ஒரு தனி ப்ராசஸ். இவங்க ரெண்டையும் சேர்த்து குழப்பிக்கிறாங்க. நீங்க இந்த பிரச்சாரத்தை அப்ப இந்த பிரச்சாரத்தை விட்டுறலாமா? விட்டுட்டா இந்த சிக்கலுக்கு தீர்வு என்னன்னு இவங்ககிட்ட ஏதாவது பதில் இருக்கா? இல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நிரந்தர தீர்வை நோக்கி நாம மெல்ல மெல்ல நகர்ந்துகிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் இந்த மாதிரி குற்றங்களை தடுப்பதற்கு, அதாவது இந்த சமகாலத்துல இங்க இருக்கக்கூடிய இப்ப நடக்கக்கூடிய இந்த சிக்கல்களுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறத ஒரு பக்கம் அதுக்கான வேலை. இது தனி வேலை, அது தனி வேலை. இப்போ தொடர்ச்சியா இந்த ஆணவ படுகொலைகள் நடக்கும்போது யார் பாதிக்கப்படுறான்னா, அந்த வெட்டப்படுற நபர் வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் உடனே ஒரு பார்வை வந்துடுது. என்னன்னா, இந்த மேல் சாதி வீட்டு பொண்ணுங்களை நீங்கள் காதலிக்கிறனால தான் பிரச்சனை. இந்த மேல் சாதி வீட்டு பொண்ணுங்க பாருங்க, ஒரு பிரச்சனை அவனோட காதலனை கொன்ன உடனே என்னன்றாங்க, இது மாதிரி எனக்கு இவனுக்கும் காதலே கிடையாது, நான் வந்து இவனை லவ்வே பண்ணலை அப்படின்னு எப்படி எஸ்கேப் ஆகிடுறாளுங்க பாருங்க. இவளுகளை தான் வெட்டணும், நீங்கள் இந்த பசங்களை வெட்டக்கூடாது. இதனால தான் சொல்கிறோம், இந்த பொண்ணுங்களை நீங்கள் காதலிக்க வேண்டாம், மேல் சாதி வீட்டு பொண்ணுங்களை காதலிக்காதீங்க. நீங்கள் நம்ம சாதியில் படித்த பொண்ணுங்க இருக்கிறாங்க, பொறுப்பில் இருக்கிற பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணுங்கடா அப்படின்னு ஒரு கூட்டம் ரொம்ப மடத்தனமாக அட்வைஸ் பண்ணுது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது இந்த ஆணவ படுகொலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மனநிலை விட ரொம்ப குரூரமான ஒரு மனநிலை உள்ளவர் தான் இந்த ஒரு சிந்தனை. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பழகினாங்க. அது லவ்வா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பழகுறாங்க. அதை பிடிக்காத அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் ஜாதியை சார்ந்தவர்கள், அவர்கள் உற்றார் உறவினர்கள் யாரோ இது மாதிரியான சில பேர், எல்லாரும் கிடையாது, சில பேர் ஈடுபடுறாங்க. அதுக்கு குற்றச்சாட்டுறது யார் அப்படின்னா அந்த பெண்ணை. நீ அந்த பெண்ணோட, அந்த இடைநிலை ஜாதி ஆதிக்க ஜாதியை சார்ந்த குடும்பத்தை சார்ந்த பெண்களோட நீ பழகிறதுனால தான் அவங்க உன்னை வெட்டுறாங்க, அப்படின்னா அதை விட்டுரு. அந்த பெண்கள் பழகுவாங்க, ஆனால் உனக்கு ஒரு சிக்கல்னு வரும்போது உன்னை இது பண்ணும்போது அவங்க விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க அப்படின்னு இந்த சொல்றது இருக்குல்ல, இது அந்த ஆணவ படுகொலை செய்ததை விட கொடுமையானதுங்கிறேன் நான். அந்த ஒரு பெண் என்பவள், நான் மீண்டும் திரும்ப பல இடங்களில் பதிவு பண்ணுறேன், ஒரு பெண் என்பவள் இருக்கிற எல்லா இந்த வர்ணாசிரம ஜாதிய கோட்பாடு இந்த கட்டமைப்பில் பெண் என்பவள் எல்லா ஜாதியை விட கீழானவள் தான் மனுசாஸ்திரம் சொல்லுது. எந்த ஜாதியிலையுமே பெண்களுக்கு முதல்ல ஜாதி கிடையாது, பெண்களுக்கு எந்த ஜாதியுமே கிடையாது, ஆண்களுக்கு தான் ஜாதி. அந்த புரிதல்லாம் இவங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த பெண்களை இவங்க ஏமாத்துறாங்க. அது சில படங்கள், திரைப்படங்கள் இதில் வரக்கூடியது. பெண்கள் ஏமாற்றுவாங்க, அவங்க 4 பேர் கூட பழகுவாங்க, அப்புறம் ஒருத்தர் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. பெண்கள்னாவே ஏமாத்துறவங்க தான், அவளை இப்படிப்பட்டவோ அப்படிப்பட்டவோ இப்படின்னு எல்லாம் பாடல்களோ மீம்ஸோ இதெல்லாம் போடுறதுனால அவ்வளோதான் இவங்களுக்கான அறிவு. இதை உள்வாங்கி வச்சிருக்கிற இந்த மூளைகள் தான் இப்படி பேசிட்டு இருக்குது. இங்கே அந்த கொல்லப்பட்டவருக்கு முடிஞ்சு போச்சு, அவர் இறந்துட்டார், அந்த அவருக்கான இது முடிஞ்சிருச்சு. இனி இந்த வாழக்கூடிய காலம் முழுவதும் குற்றவுணர்ச்சியோட வாழக்கூடியது அந்த பொண்ணு தான். அந்த பெண்ணை போய் நீங்க குற்றவாளி ஆக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய புரிதல், உங்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னொன்று தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, எப்போ பாரு எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க, நமக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது, இவங்களுக்கு காதலிக்காதீங்க, அந்த மாதிரி பாடத்தை நீங்கள் எங்களுக்கே எடுத்துகிட்டு இருக்கீங்க. இடைநிலை சாதியினருக்கும் அப்புறம் ஆதிக்க சாதி பெண்களுக்கும் நீங்கள் பாடம் எடுங்க, எப்போ பாரு எங்கள் வீட்டு பசங்களுக்கு நீங்கள் பாடம் எடுக்கிறத நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சாரார் அவங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அதாவது நீங்கள் சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து பாதிக்கப்படக்கூடிய இந்த மாதிரி ஆணவ படுகொலைகளால் பாதிக்கப்படக்கூடிய ஆண்கள் அல்லது அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு வேற யாரோ பாடம் எடுக்கிறாங்க. அந்த ஆதிக்க சமூக ஜாதியை சேர்ந்தவங்க அவங்களுக்கு யாரும் எதுவும் சொல்கிறதில்ல. எங்களை மட்டும் சாதி பார்க்காதீங்க, சமத்துவம் பழகுங்கன்னு பாடம் எடுக்கிற நீங்கள் எப்போதுமே இந்த இடைநிலை சாதியினரை பார்த்தோ ஆதிக்க சாதியினரை பார்த்தோ நீ சாதி பார்த்து பழகாதரா அப்படின்னு ஏன் பாடம் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு இந்த கேள்வி வருது. யார் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களை போய் ஜாதி பார்க்காதீங்க அப்படின்னு எங்க யாரு எப்ப சொன்னாங்க? எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அவ்வளவுதான் கேட்கிறேன் நான். ஜாதியை பார்க்காதீங்க, எங்ககிட்ட பாடம் எடுக்கிறீங்க அப்படின்னு பட்டியலை சார்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த சில பேர் கேள்வி கேட்குறாங்கிறதான உங்கள் கேள்வி. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்களை யார் எப்போ நீங்கள் ஜாதி பார்க்காதீங்க நீங்கள் அப்படின்னு உங்களுக்கு பாடம் எடுத்தது யார்?
பள்ளிக்கூடத்துல இருந்தே ஆரம்பத்துல இருந்தே இல்லை அவர்கள் வந்து அரசியல் தலைவர்கள்னு சிலரை பார்த்துருப்பாங்கல்ல, அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து திருப்பி திருப்பி உங்களோட பாடங்கள் எல்லாம் எங்களை நோக்கியே இருக்கு, நாங்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களை சார்ந்தே இருக்கு. அதாவது நீ உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்காதரா, நீ வந்து கீழேன்னு உன்னையவே அடிமைப்படுத்தி வச்சிருக்கா, நீ உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுக்காதுன்னு எங்களுக்கு தொடர்ச்சியாக பாடம் எடுக்கக்கூடிய நீங்கள் ஏன் ஒரு பார்ப்பனருக்கோ இல்லை இடைநிலை சாதியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கோ போய் சாதி பார்க்காதன்னு பாடமே எடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வந்து பெரியாருடைய ஒரு ஃபேமஸான ஒரு வரி இருக்கு. இடைநிலை ஜாதிகளை பார்த்து சொல்றார் பெரியார். என்ன சொல்றாருன்னா, பறையன் பல்லன் பட்டம் போகாமல் சூத்திர பட்டம் போகாது. அதாவது பறையன் பள்ளம் பட்டம் போகாமல் சூத்திர பட்டம் போகாதுங்கிறார். சூத்திரனுங்கிறவர் வந்து இடைநிலை ஜாதியை சேர்ந்தவங்க. பறையன் பள்ளங்கிறவர் தெரியும், நம்மளுடைய சகோதரர்கள் பட்டியலின சமூக சகோதரர்கள் சொல்றாரு. அப்போ உனக்கு சூத்திரங்கிற அந்த இழிவு போகணும்னா முதல்ல பறையன் பள்ளம் பட்டம் போகிறதுக்கு நீ வந்து போராடணுங்கிறார். நீ அதுக்கு துணை நிற்கணுங்கிறார். நீ அதை வந்து கடந்து வரணுங்கிறார். நீ அவனை அப்படி நடத்தக்கூடாதுங்கிறார். எப்படி இந்த 2 வரி இருக்குல்ல, இந்த 2 வரியில் அவ்வளோ ஒரு அர்த்தங்கள் உள்ள போயிருந்து இருக்கு. பெரியார் இயக்கம் நடத்தியது அத்தனையும் வந்து இடைநிலை ஜாதிக்கிட்டு தான். பெரியார் யார்கிட்ட இயக்கம் நடத்தினார்? அதுதான் அந்த வரலாறு தெரியாம தான் பெரியாரையே வந்து சாதி தலைவர்ன்ற. பெரியார் முதல்ல யாரை போய் வந்து சமூகத்துல போய் அவருடைய அத்தனை பேச்சுக்களும் வந்து இடைநிலை ஜாதிகளை தான் சொல்லியிருப்பார். பார்ப்பான் நம்மளை வந்து இப்படி எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கான், நீ வந்து கீழே இருக்கிறவனை வந்து உனக்கு கீழேன்னு நினைக்கிற, நீ பாப்பானுக்கு கீழடா அப்படின்னு சொல்லி பெரியார் ஒவ்வொரு ஊர்லயும், நீ வந்து பெரியார் சேரியில வந்து பிரச்சாரம் பண்ணாரு, சேரியில வந்து பேசினாரு, சேரி மக்கள்கிட்ட வந்து இது பண்ணாருன்னு, நான் சேரின்னு சொல்றது வந்து தப்பா எடுத்துக்காதீங்க, அந்த காலத்துல இருந்து அந்த நடைமுறைக்கு நான் சொல்றேன். அப்படின்னு வந்து எங்கேயுமே நீங்க வரலாறு பார்த்துருக்க முடியாது. அவருடைய பிரச்சாரங்கள் அனைத்தும் வந்து ஆதிக்க ஜாதியை சார்ந்தவங்க கிட்ட தான் பிரச்சாரமா வந்து போய் இருந்திருக்கும். அவங்க கிட்ட தான் போய் நீயே ஒருத்தனுக்கு சூத்திரனா இருக்க, உன்னையே ஒருத்தன் சூத்திரன்னு சொல்றான், நீ வந்து அந்த மக்களை அடிமைப்படுத்துறியடா அப்படிங்கிறது தான் அவருடைய வாழ்நாள் முழுவதும் பிரச்சாரமா இருந்ததோ. திராவிட இயக்கத்தினுடைய பிரச்சாரம் முழுக்க அதே தான். நீங்கள் திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அல்லது இருக்கக்கூடிய பெரும்பான்மை தோழர்கள் யாருன்னு பார்த்தா, இவங்க எல்லாருமே வந்து ஜாதிக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து சமத்துவத்துக்காக போராடிட்டு இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 70-75% வந்து இடைநிலை ஜாதியை சேர்ந்த ஆதிக்க ஜாதியை சேர்ந்த நபர்கள் தான். நீங்கள் தேடி வேணா பாருங்க. இவ்வளோ ஆதிக்க ஜாதி சமூகத்திலிருந்து பல பேர்த்துக்கு கொண்டு வந்து சமத்துவ சிந்தனையை ஊட்டி அவங்கள ஜாதிக்கு எதிராக போராட வச்சு, ஒரு தருமபுரியில் ஒரு கலவரம் நடக்குது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அங்கே போய் நிற்கிற பெரியாரிஸ்ட்டுகளோ அங்கே நிற்க போய் கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாருமே பெரும்பான்மையானவர்கள் வந்து நீங்கள் சொல்கிற அதே இடைநிலை ஜாதி ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவங்க தான். இவ்வளோ பேர்த்த ஜாதிக்கு எதிராக உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால தான் தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள்லேருந்து வேறுபட்டு இருக்கு. ஏன்னா அங்கெல்லாம் ஒரு பட்டியலினத்தவனுக்கு ஒரு பிரச்சனைனா அது ஒரு பட்டியலினத்தை கட்சிக்காரனோ அல்லது பட்டியலினத்தை சார்ந்தவர்களோ தான் குரல் கொடுப்பாங்க. இங்கே யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் எல்லா ஜாதியிலிருந்தும் குரல் கொடுப்பாங்க. இதுதான் இங்க பெரியாரும் மற்ற முற்போக்கு இயக்கங்களும் வந்து உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு சமூக வந்து மாற்றம். இந்தியாவில் மற்ற பகுதியில் இல்லாத ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ இதையே தான் சொல்றாங்க, காலனி சமூக நீதி விடுதி அப்படின்னு சும்மா பேருக்கு மாத்துறதெல்லாம் வந்து இங்க ஆகாது. நீங்க செய்யற இதெல்லாம் இது மூலியமா எந்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்க போறது கிடையாது. உனக்கு வந்து சாதி அழிக்கணும் அப்படின்னா நீ சட்டத்தை போட்டு திருத்து, இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணாதீங்க, இதனால எந்த பலனும் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த 2 விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? காலனி அப்படிங்கிற பெயர் மாற்றுறதுனால இங்க வெளியே எந்த மாற்றமும் வந்துடாது, அதுதான் முக்கியமா சொல்றாங்க. குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ அயோத்திதாச பண்டிதர், நம்ம தாத்தா அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ வந்து அரிஜன்கள்னு சொல்லுவாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அரிஜனுங்கிற பேரில் சொல்லுவாங்க. அல்லது இன்னும் கொச்சையாக அந்த உட்பிரிவுகள் ஜாதி பெயர்களை சொல்லியே வந்து சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் ரொம்ப கொச்சையாக ரொம்ப இழிவாக வந்து இருக்குது பேசிகிட்டு இருக்கிறாங்கிறதுனால தான் அயோத்திதாச பண்டிதர் என்ன சொன்னார்னா, இனிமேல் உங்களை வந்து திராவிடர்கள் என்று, ஆதி திராவிடர்கள் என்று பதிவு செய்யுங்கள்னு சொன்னார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும்போது நீங்கள் உங்களை ஆதி திராவிடர்கள் என்று பதிவு செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். அதனால தான் அவருடைய முன்னெடுப்புனால தான், அவருடைய வலியுறுத்தல்னால தான் பிறகு வந்த நீதி கட்சி போன்றவர்கள் வந்து அது ஆதி திராவிடங்கிறத வந்து அரசு இதுலேயே வந்து மாற்றினாங்க.
காந்தி வந்து அரிஜன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன அரிஜன் ஏன் சொல்றீங்க அப்படின்னா இவங்களுடைய அரியுடைய குழந்தைகள், கடவுளுடைய குழந்தைகள் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. அப்போ அதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு வந்தது. இப்போ எங்களை சமூகத்தில் எங்களை கடைநிலையில் வச்சு எங்களை அழுத்தி எங்களை வந்து ஒடுக்கப்பட்டவனா வச்சுட்டு எங்களுக்கு சும்மா மேம்போக்காக வந்து கடவுளுடைய குழந்தைகள் பேரில் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கடும் எதிர்ப்பு வந்தது. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கே திராவிடர்கள்னு சொல்லுங்க அப்படின்னு அயோத்தியாசர் வந்து அதை சொன்னார். இப்போது அந்த குறிப்பிட்ட ஜாதி பெயரில் இருந்தவன் அரிஜனனாக இருந்த இந்த மக்கள் வந்து அவர் திராவிடர்கள் ஆதி திராவிடர்கள் பேர் மாற்றினதுனால வந்து என்ன பிரயோஜனம்? அப்பயும் எவனோ ஒருத்தன் இதே மாதிரி இருக்குன்னு கேட்டிருப்பான். சரி, கேட்டிருப்பானா இல்லையா? கேட்டிருப்பான். பேரை மாத்துறதுல என்னங்க ஆயிரும் அப்படின்னு கேட்டிருப்பான்ல. ஆனால் அதில் பேரில் மாத்துறதுல வந்து இவங்க நினைக்கிற அளவுக்கு தலைகீழ் புரட்சி வருதோ இல்லையோ, ஆனால் அங்கேருந்து ஒரு படி வந்து மேலே நகரும். புரியுது. ஒரு ஜாதிய கட்டமைப்புள்ள இந்த சமூக கட்டமைப்பு மாற்றுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். இல்லைன்னா நான் முன்னாடியே சொன்னேன்ல, சர்வ வல்லமை புரிந்த மோடி வந்து இனிமேல் இந்தியாவில் ஜாதி கிடையாது, ஜாதி ஒழிக்கப்பட்டதுன்னு சட்டம் கொண்டு வர நீங்கள் எல்லாம் வலியுறுத்தணும். நாங்களும் சேர்ந்து வரோம், போராடலாம். நாளைக்கு போராடலாமா? எப்போன்னு தேதி இதெல்லாம் அறிவிச்சுட்டு எந்த இடம்னு சொல்லுங்கள், நாங்கள் எல்லாரும் கிளம்பி வரோம். ஜாதி ஒழிக்கிறதுக்கு மோடி சட்டம் கொண்டு வர சொல்லி போராடுவோம். அது ஸ்டாலின் கையிலையோ திமுக கையிலையோ அதிமுக கையிலையோ இல்லை, அது இந்தியாவில் இருக்கிற சர்வ வல்லமை பொருந்திய ஒன்றிய அரசு கையில் தான் இருக்குது. ஜாதி ஒழிக்க சட்டம் கொண்டு வரட்டும், நாமெல்லாம் ஆதரவு தருவோம். ஆரம்பத்துல இருந்தே படிச்சிருப்பா, இந்த சாதி பிரச்சனைகள்லேருந்து நீ எப்படியாவது மேலே போயிடலாம், படிப்பு ஒன்று தான் நமக்கு நம்பிக்கை அப்படின்னு நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம அதை சொல்லும் போதும் ஒரு பக்கம் இருந்து ஒரு குரல் வந்துக்கிட்டே இருக்குது. படிப்பெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாதுங்க, பொருளாதாரம் தான் பிரச்சனை. பொருளாதார அளவில் நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னா சாதிய பிரச்சனையே இங்கே இருக்காதுங்க. நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு என்னென்னா, இங்கே வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கலைஞ்சிட்டோம், எல்லாருமே வந்து இங்கே பொருளாதார ரீதியில் வளர்ந்துட்டோம் அப்படின்னா இங்கே சிக்கல் இல்லை, சாதி ஒழிஞ்சு போயிடும் அப்படின்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் சொன்னதை வந்து நான் பார்க்குற பார்வையாளர்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன். அதாவது ஏழை பணக்காரன் தான் பிரச்சனை, இங்கே ஜாதியெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நீ பணக்காரனா ஆயிட்டீங்கன்னா, நீ சம்பாரிச்சிட்டீங்கன்னா, உன சொத்து பத்து வந்துருச்சுன்னா இங்க வந்து இந்த பிரச்சனையை யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னை ஜாதி பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதா நீங்க வந்து கேட்குற கேள்வி கேட்குறீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி ராம்நாத் கோவிந்த்னு ஒருத்தர் இருந்தார்ல ஜனாதிபதி, இப்போ ஒருத்தர் முர்மு ஜனாதிபதியாக இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து பதவியிலையும் அந்தஸ்துலையும் பொருளாதாரத்திலையும் இந்திய அளவில் உள்ள அதிகாரத்திலையும் உயர்ந்த இடத்துல தான் இருக்காங்க இல்லை? ஆனால் அவங்க ஒரு கோயிலுக்குள்ளே போனால் கூட அந்த கோயிலுக்கு தீட்டு கழிக்கிறாங்க. எதை வச்சு? ஜாதி வச்சு தான். ஜனாதிபதிங்கிறதுனால அந்த தீட்டு போகல, அவர் பணக்கார ஆயிட்டாருங்கிறதுனாலையும் தீட்டு போகல, அவர் மெத்த படிச்சுட்டாருங்கிறதுனாலையும் தீட்டு போகல. எதை வச்சு அவர் தீட்டு போகல? இந்தியாவின் முதல் குடிமகன் அவங்க கையெழுத்து போட்டால் முப்படைகளும் போர் தொடுக்கும். எவ்வளோ அதிகாரம் படைத்தவர்னு பாருங்க. அவர் கையெழுத்து போட்டால் முப்படைகள் போர் தொடுக்கும். எந்த நாட்டு மேலே போர் தொடுக்க சொல்லி அவர் உத்தரவிடுறாரோ அந்த நாட்டு மேலே போர் தொடுக்கும். இவ்வளோ பெரிய உச்ச அதிகாரத்தில் உள்ள ஒருத்தருக்கு கூட ஜாதி தீட்டு போகலை. அப்போ வேற என்ன நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் பொருளாதாரம் வளர்ந்துட்டா உங்களுக்கு ஜாதி போயிடும் அல்லது வந்து ஜாதி இருக்காதுன்னு சொல்லக்கூடியவங்களை நான் கேட்குறேன். ஜனாதிபதியை விட உங்களுக்கு வந்து உயர்ந்த அதிகாரம் உள்ள ஒரு பதவி, உயர்ந்த ஒரு இடம், இங்கே போனவங்களுக்கே வந்து தீட்டு கழிச்சிட்டு இருக்காங்க கோயிலுக்கு போனாங்கிற போது, அப்போ நீங்கள் சொல்கிற பொருளாதார ஏற்றத்தாலும் ஜாதி ஒழிச்சிருங்கிறது உங்களுடைய அறியாமையை ஒழிய அது வந்து சமூகத்தினுடைய உண்மையான நிலவரம் கிடையாது. சரி, இப்போ இவ்வளவு நாள் இப்படி சொல்லி கொண்டிருந்தவர்கள் வந்து நேற்று என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ கவின் இருந்ததுமே கவின் அவர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி படிப்பு அந்தஸ்தும் வந்துருச்சு, படிச்சதுக்கு அப்புறமும் இன்னும் இந்த சாதி அழியலையே, இந்த சாதி ஒழியலையே, அப்போ படிப்பால எந்த பயனும் இல்லை அப்படின்றத நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்போ இவங்களுக்கு வந்து உள் மனசுக்குள்ள ஒன்று இருக்கு பாருங்க, நம்மலாம் படிச்சிட்டோம், இந்த ஒரு தலைமுறை 2 தலைமுறை தான் படிச்சிருக்கு, அதுவே பொறுக்கலையாடா அவங்களுக்கு. இப்போ படிச்சுட்டா ஜாதி ஒழிஞ்சிரும்னு யாரு எங்க எப்போ சொன்னா? என்னைக்காவது யாராவது சொல்லியிருக்காங்களா? படித்தா ஜாதி ஒழிஞ்சிடும் அம்பேத்கர் சொல்லியிருக்காரா? படிச்சுட்டா ஜாதி ஒழிஞ்சிரும்னு பெரியார் சொன்னாரா? படிச்சுட்டா ஜாதி ஒழிஞ்சிரும்னு காமராஜரோ அண்ணாவோ யாராவது எங்கேயா சொல்லியிருக்காங்க? நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சா மேலே வந்துருவேன்றதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. படிச்சா உனக்கு அறிவு வரும், படிச்சா இந்த உலகம் என்னன்னு உனக்கு தெரியும், நீ இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி உன்னை எதிர்கொள்ள, இந்த சமூகத்தை எப்படி எதிர்கொள்றது, இந்த சமூகத்தில் உள்ள சிக்கல்களை நீ புரிஞ்சிக்கிறது எப்படி, அதுக்கான சொல்யூஷனை தேடுறது எப்படின்னு உனக்கு ஒரு அறிவு கண் திறக்குங்கிறது மட்டும்தான் காரணம். ஜாதி ஒழிஞ்சிடாது, உனக்கான பிரச்சனைகள் ஒழிஞ்சிடாது, அதெல்லாம் இருக்கும். அதுலேருந்து உன்னை எப்படி தற்காத்துக்கிறதுக்குங்கிற குறைந்தபட்சம் அந்த படிப்பறிவு உனக்கு பயன்படுங்கிறது தான் படிச்சிருன்னு சொல்கிறது. இப்போ
ஒட்டுமொத்தமாக எல்லாத்தோட கேள்வி தான் இந்த ஒரு கேள்வி தான். சாதி ஒழிப்புக்கு நம்ம இண்டிவிஜுவலாக என்ன செய்யணும்? சாதி ஒழிப்பு அப்படின்றது சாத்தியமா? தனிநபர் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறது மூலியமாவோ இல்லை நபர்கள்லாம் சேர்ந்து கூட்டு முயற்சியில் பிரச்சாரம் பண்ணுறது மூலியமாவோ இங்கே சாதி ஒழிந்துடுமா? அதான் என்னன்னா, பெரியார் வந்து அவர் உங்கள் கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால் அவர் வந்து 2 வரியில் ஒரு கொள்கை சொல்லுவார். என்னன்னா, ஜாதி ஒழிந்த தமிழ்நாடு, ஜாதி ஒழிந்த இந்தியா அப்படின்னு, ஜாதி இல்லாத ஒரு சமத்துவமான ஒரு சமூகம் அப்படின்னு பெரியார் வந்து அதை ஒரு கூட வந்து முன்வைப்பார். அப்போது அவருக்கு எத்தனையோ கொள்கைகள், எத்தனையோ தத்துவங்கள், எத்தனையோ விஷயங்கள் அவர் பேசினா கூட அவர் தலையாய கொள்கையாக அவர் வைக்கிறது வந்து ஜாதி அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவார், நான் ஜாதி ஒழிக்கிறதுக்காக தான் வந்து இந்த இயக்கத்தை கட்டியிருக்கேன், ஜாதி ஒழிக்கிற வேலையை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் ஜாதி ஒழிக்கிறதுக்கு குறுக்க உன் மதம் வந்ததுன்னா அந்த மதத்தையும் நான் ஒழிக்க வேண்டியது வரும். ஆனால் என் நோக்கம் மதத்தை ஒழிக்கிறது இல்லை. உனக்கு உன் மதம் புனிதமானதுன்னா நீ உன் மதத்தை பாதுகாத்துக்கோ. இந்த ஜாதியும் மதமும் வேற பிரிக்க முடியாது, அதை ஒழிச்சு தான் ஆகணும் ஒரு சூழலில் நான் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது உன் கடவுள் சர்வ வல்லமை படைத்தவர், அவர் வந்து அப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர்னு உன் கடவுள் இருந்துச்சுன்னா அந்த கடவுளை பத்திரமா பாதுகாத்துக்கோ. இந்த ஜாதி ஒழிப்பு பணிக்கு குறுக்க வராமல் பார்த்துக்கோ, இல்லைன்னா அந்த கடவுளையும் சேர்த்து நான் ஒழிக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லுவார். ஆக ஏன் இதை சொல்கிறேன்னா, ஜாதி ஒழிப்பு தான் பெரியாருடைய முதன்மையான இலக்கு, முதன்மையான பணி. அதை அவர் இவ்வளோ பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலம் வந்து இந்த பணி செஞ்சதுனால தான் உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒரு மாறுபட்ட ஒரு மண்ணாக நம்ம தமிழ்நாடு இருக்குது, பீகார்லேருந்து மற்ற வட மாநிலங்கள்லேருந்து மாறுபட்ட ஒரு மேம்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு சமூகமாக நம்ம இருக்கிறோம். ஆனால் அங்கே ஒன்று இங்கே ஒன்றாக இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகள் இந்த மாதிரி இருக்குதுன்னா இருக்குது. இன்னும் ஜாதி என்ன உள்ளவங்க, ஜாதி வெறி பிடிச்சவங்க இருக்காங்கனாலும் இருக்காங்க. அதையும் மாற்ற வேண்டியது நம்ம கடமை. ஆனால் நீங்கள் கம்பேரிட்டிவாக பார்த்தா, நீங்கள் மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாடுங்கிறது ஒரு ஐரோப்பிய நாடுக்கு சமமான ஒரு கட்டமைப்பு, வளர்ச்சி, சிந்தனை, கல்வி எல்லாத்துலேயும் சமூக மருத்துவம் எல்லாத்துலேயுமே வந்து வளர்ந்து நிற்கிது. இந்த ஜாதிங்கிற இந்த கொடுமையை வந்து இன்னும் இருந்துட்டு இருக்கு. அதுக்கான இன்னும் ஒரு நீண்ட தூரம் நம்ம வந்து பயணிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கான தொடர்ந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து கொண்டு போக வேண்டியது இருக்கு. மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. பெரியார் வந்து என்கிட்ட எல்லா அதிகாரமும், சட்டம் இயற்ற அதிகாரம் இருந்தால் நான் வந்து ஜாதி வந்து தடை செய்யப்பட்டதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்த இந்திய ஒன்றியத்தை ஆண்டுட்டு இருக்கக்கூடியவங்கிட்ட இந்த மாதிரி சமத்துவ சமூகம் வேணும், ஜாதி ஒழிக்கணும்னு எண்ணம் உள்ளவங்க யாருமே வந்து கேட்கறது இல்லை. அந்த பக்கம் நோக்கி கேள்வி எந்த பக்கம் திருப்புறதே கிடையாது, கேட்கறதே கிடையாது. ஏற்கனவே ஜாதி ஒழிப்புக்காக, சமத்துவ சமூகத்துக்காக பாடுபட்டு இருக்கிற நம்மளை நோக்கியே தான் திரும்ப 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 இவங்க வந்து இந்த கேள்வியை வந்து கேட்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆணவ படுகொலைகள் ஒரு ஆணும் பெண்ணும் தனக்கான இணையை தான் தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதே இங்கே ஒரு பெரிய குற்றமாக கருதக்கூடிய ஒரு சமூகமாக இது இருந்துட்டு இருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக ஜாதி இருக்கு. இப்போ இந்த ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய இணையை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை, அது அவங்க தனிப்பட்ட விருப்பு வெறுப்புங்கிறத இந்த புரிதலையே ஏற்படுத்த வேண்டிய தேவை வந்து நமக்கு ரொம்ப இருக்கு. ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து, பொருளாதாரத்தை கடந்து, நாடை கடந்து, மொழியை கடந்து ஒரு ஆணும் பெண்ணும் தனக்கான இணையை இந்த உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குங்கிறத விழிப்புணர்வை இந்த சமூகத்துக்கு அதிகமாக செய்ய வேண்டிய தேவை இருக்குங்கிறது இது மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு தொடர்ந்து காட்டிகிட்டு இருக்கு. அது மாதிரியான பணிகளை நீங்களும் செய்யுங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து இந்த சமூகத்தை செம்மையான ஒரு சமூகம் மாற்றி அமைப்போம். ரொம்ப நன்றி தோழர். மக்களுக்கும் வந்து கொஞ்சம் புரிதல் வந்திருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக, சாதிக்கு எதிராக, மதத்திற்கு எதிராக, இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளவுவாத அரசியலுக்கு எதிராக நம்ம வந்து தொடர்ந்து நம்மளுடைய பிரச்சாரம் இருக்கும் அப்படின்றத உறுதி செய்வோம். நன்றி, வணக்கம்.